ஹாய் மினிஸ், ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது என் ஆத்துக்காருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, நம்ம கிச்சன் பார்க்கவே ஒரே கன்றாவே இருக்கு, அதை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே க்ளீன் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் செல்ஃப்ல இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து மறுபடியும் நீட்டா அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கிச்சன் ஃபுல்லா வந்து ஆயில் ஸ்டெயினா இருந்துச்சு. அது சும்மா சோப்பு போட்டு தொடச்சா போகவே இல்லை. அதுக்காகவே வந்து பீகோல இருந்து இந்த கிச்சன் கிளீனர் வந்து வாங்கியிருந்தேன். உண்மையாவே ஆயில் ஸ்டெயின்லாம் சூப்பராகவே வந்து போகுது. ஜன்னல் மேல எக்ஸாஸ்டர்ல இருந்து ஆயில் வந்து சொட்டு சொட்டா ஒழுகிட்டே இருந்துச்சு. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதையே வந்து லைட்டா வந்து ஸ்ப்ரே பண்ண உடனே ஒரே ஸ்வைப்லயே வந்து அழகா வந்து போயிருச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து டேக் பண்றேன், வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் ஃபுல்லா சிங்க் ஃபுல்லா இருந்துச்சு. எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு பாத்திரம் தேய்க்கிறேன். எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு நாளையில இருந்து அவர் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சு. தவளையில தண்ணி பிடிச்சி கீழே வச்சா கவிக்குட்டி டம்ளர் எடுத்துட்டு போயிட்டு தண்ணி மொண்டு மொண்டு கீழே ஊத்திக்கிட்டே இருந்தா. அதனால அதை தூக்கி மேல வச்சாச்சு. இப்பவுமே 100% டீப் கிளீனிங்லாம் பண்ணல. ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி வச்சிருந்தேன். அதுவே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா கிளீனா இருந்துச்சு. மதியம் லஞ்சுக்கு ரசமும் ஃபிஷ் ஃப்ரையும் வந்து செஞ்சிருந்தாரு. இன்னைக்கு மதியம் ஒண்ணா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சபரி வந்து விளையாட போயிட்டான், பாப்பா வந்து தூங்கிட்டா. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. ஏன்னா ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எப்போ 40 நாள் கழிச்சு தான் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஈவினிங் போல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நைட்டு வந்து பஸ்ல தான் வந்து போறோம். ட்ரெயின்ல வந்து டிக்கெட் கிடைக்கல. ஸோ ஒரு வாய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் ஊட்டு விட்டாரு. அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்காவே போயிட்டு இருக்கு இந்த நாள் ஃபுல்லாவே.